குற்றச் செயல்களுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக மாய்காவின் கல்விக்கரமான MIED மற்றும் கோலாலம்பூர் போலீஸ் இணைந்து குற்றச் செயல்களுக்கு எதிரான தலைமுறை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளன. ஜாலான் சமராக்கில் உள்ள புலாப்போல் போலீஸ் பயிற்சி மையத்தின் தான்ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது அசானி ஒமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க விழாவுக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய MIED தலைவருமான தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், சமூக சீர்கேடுகளை தடுக்க கல்வியே மிகச்சிறந்த ஆயுதம் என்று குறிப்பிட்டார். இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நம்ம மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும். அதுவும் குறிப்பாக போலீஸ் எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துறது வர வைக்க வேண்டியது. ஏன்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இந்த மாதிரி நிகழ்வு இது என்ன எடுத்துக்காட்டுதுன்னா, போலீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாணவிகள், நல்ல ஒரு இளைஞர்களை தான் இந்த நாட்டில் இருக்குன்னு ஆசைப்படுறது எல்லாத்தோட ஆய்வு. அந்த அடிப்படையில் பிரதமர் அவர்கள்ட்ட இந்த தீய செயல்பாடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ப்ரோக்ராம் செய்யணும் பேசியிருக்கிறேன். தத்து ஸ்ரீ ரமணன்ட்டு பேசியிருக்கிறேன். அவரும் காசு ஒதுக்கீடு செய்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி அதாவது எந்தெந்த NGO கூட செய்யலாம், ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் எல்லாமே புலி, ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது, கேங்ஸ்டரிசம், இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நம்மள இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி தீய செயல்பாடில் சம்மந்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனேன். ஸோ இந்த மாதிரி உள்ளதில் யார் இருக்காங்க சம்மந்தம் இல்லை. அவங்க தீய செயல்பாடில் சம்மந்தப்பட்டு ஒரு இதை உருவாக்குனாங்கன்னா போலீஸ் இருக்கிறாங்கங்க, அவங்கள இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா அவங்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த உள்ள நடவடிக்கை எடுப்பாங்க. அவருடன் கலந்து கொண்ட கோலாலம்பூர் துணை போலீஸ் படைத்தலைவர் டத்தோ முகமது அசானி ஒமார், தலைநகரில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றார். Di mana kita mensasarkan program kali ini untuk khusus untuk sekolah Tamil, sekolah jenis kebahasaan Tamil di sekitar Kuala Lumpur. So hari ini kita ada penglibatan sebanyak 15 buah sekolah dan seramai lebih kurang 500 orang pelajar yang terlibat dalam program pada hari ini. இவ்வேளையில் வணக்கம் மலேசியாவுக்கு அளித்த பேட்டியில் திட்ட இயக்குனர் ஆண்ட்ரூ டேவிட் இத்திட்டத்தின் கீழ் நடைபெறும் போதைப்பொருள் ஒழிப்பு கண்காட்சிகள் மற்றும் குற்றத்தடுப்பு பயிற்சி பட்டறைகள் குறித்து விவரித்தார். இந்த ஃபோரமோட நோக்கம் என்னென்னா, தமிழ் பள்ளி மாணவர்கள் அடுத்த கட்டதாக SK ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ஃபோரம் நடத்துகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஃபோரம் நடந்துச்சு. அதில் KKMலேருந்து வந்திருக்காங்க இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறதுக்கு. பங்கனான் வனிதாலேருந்து வந்திருந்தாங்க, பஞ்சாரிலேருந்து வந்திருந்தாங்க. பஞ்சாரில் நீங்கள் தவறுகள் செஞ்சிங்கன்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டு வைப்பீங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாரை வந்திருந்தாங்க. அப்புறம் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அங்கே போதைப்பொருள் எடுத்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வரணும். ஸோ இதில் மாணவர்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னா, வெளியே பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும், ஆனால் கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களுக்கு எப்படி நோ சொல்கிறது, கெட்ட விஷயங்களில் எப்படி நம்ம தள்ளி போகிறது, இந்த கெட்ட விஷயங்களில் நம்ம போய் ஈடுபட்டால் அது என்ன மாதிரி பாதிப்பும் விளைவையும் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்றது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். இந்த ப்ரோக்ராமில் ஆசிரியர்கள் கலந்துக்கிட்டு போது ஆசிரியர்களோட இன்புட், அந்த பிள்ளைங்கள் கூட என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்க மற்றும் எங்கள் பிரிகேட் பணிப்படை அவங்களுக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும். இந்த மாணவர்கள் அடுத்தது Form 1 Form 2 போகும்போது அவங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் எதிர்நோக்கும் போது உடனே நாங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்ய கூடவும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் சிலரும் தங்களுக்குள்ளேயே குற்றத்தடுப்பு தூதுவர்களாக செயல்பட இது ஊக்கமளிக்கும் என ஆர்வத்துடன் கூறினர். இந்த கருத்தரங்கு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த கருத்தரங்கு போதைப்பொருள் மற்றும் பகடிவதை பற்றி எனக்கு நிறையா சொல்லியிருக்கு. ஆன்டி பூலி மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி சிறந்து போகிறதும் சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கி மொதல் வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஃபோரம் ஜென் அன்டி ஜெனாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சுமார் 500 மாணவர்கள் பங்கேற்ற இன்றைய நிகழ்ச்சி வருங்கால தலைமுறையினரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முன்மாதிரி திட்டமாகவும் அமைந்திருந்தது.